ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது என்னென்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால், இப்போ நம்மளுடைய மொபைலில் நம்ம கையில் வச்சுருக்கோம், ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு கால் வரணும்னு வெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு பர்சன்கிட்ட இருந்து ஒரு கால் வரணும்னு வெயிட் பண்ணுறோம். அந்த ஒரு பர்சனுடைய காலுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது லவ்வராக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு எம்டி காலாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு ரிங் அடிக்குது. சரி, நம்ம எதிர்பார்க்குற பர்சன் தான் நம்மளை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இந்த ஃபோனை எடுக்கிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த கால் வரல, வேற யாரோ ஒருத்தருடைய கால் வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய டைம் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் யாருக்கு கால் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுடைய கால்ஸ் மட்டும்தான் ரிங்டோன் வரணும். ஓகேங்களா, மற்ற எல்லா கால்ஸுமே சைலண்ட்ல வரணும். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த பர்சன்கிட்ட நம்ம பேசி முடிச்ச பின்னால தான் நம்ம வேலையை ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும். ஓகேங்களா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அப்படிங்கிறப்போ ஸோ அவங்களுடைய கால்ஸை அட்டன் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு மைண்டே செட் ஆகாது. ஸோ நமக்கு வரக்கூடிய கால் அவங்களுடைய காலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ரிங் வரணும். மற்ற யார் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு சைலண்ட் மோடில் போயிடணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை நம்ம எப்படி செட் பண்ணுறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரே மாதிரி தான் ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க எந்த கான்டாக்ட்ல இருந்து ஒரு கால் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, எதிர்பார்க்குறீங்களோ, அந்த கான்டாக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட்னு வச்சுக்கோங்க. நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மொபைல் வந்து விவோ, ஓப்போ, ரியல்மி, ஐக்யூ, ஒன் ப்ளஸ் இந்த பிராண்ட் மொபைலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ இது ஓப்பன் ஆன பின்னால் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மார்க் இருக்கும். இந்த ஸ்டார் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் ஃபேவரட். ஓகேங்களா, இதே இது வேற மொபைல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ரெட்மி, போக்கோ, சவுமி மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் இந்த ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை நீங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஓப்பன் ஆயிரும். இதில் கீழே பாருங்கள் ஃபேவரட்னு இருக்கும், அந்த ஃபேவரட்டை கிளிக் பண்ணி அடுத்து நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சாம்சங் மொபைலில் ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் மற்ற மொபைல் மாதிரி இல்லாமல் மேலேயே பாருங்கள் ஆட் யுவர் ஃபேவரட் கான்டாக்ட்னு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு யாரை உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டன்னு நீங்கள் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் ஃபேவரட்டில் ஆட் ஆயிடுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ்னு வரும், அந்த ஃபேவரட்டில் அந்த நம்பர் ஆட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சாம்சங் மொபைலில் ஆட் பண்ணுறது. இப்போ டோட்டலாக எல்லா பிராண்ட் மொபைலுக்கும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். நான் சொல்லாத பிராண்ட் மொபைலுக்கும் இதே மாதிரி செட்டிங்ஸ் தான். ஓகேங்களா, இதை செட் பண்ணினதுக்கு அப்புறமா டோட்டலாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்ச் இருக்கும், சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு டு நாட் டிஸ்டர்ப்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெனு வரும். அதாவது செட்டிங்ஸு சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனுக்குள்ளே டு நாட் டிஸ்டர்ப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணாமல் வேறு மெத்தடில் எப்படின்னா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த கண்ட்ரோல் சென்டரில் இந்த இடத்துல டு நாட் டிஸ்டர்ப் இருக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா ரைட் சைடு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி குரூப் ஆஃப் மெனு வரும், அதில் டு நாட் டிஸ்டர்ப் இருக்கும். அந்த டு நாட் டிஸ்டர்ப் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போவும் டு நாட் டிஸ்டர்ப் மெனுக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா மேலே இருக்கிற டு நாட் டிஸ்டர்பை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கால்ஸ்ன்னு இருக்குது, கால்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கால்ஸ்க்குள்ளே என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்டார்டு கான்டாக்ட்ஸ் எனி ஒன் நன்னு இருக்குது. இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ஸ்டார்டு கான்டாக்ட்டுங்கிறது தான் நம்ம ஃபேவரட்டில் கொடுத்தோம், அதுதான் ஸ்டார்டு கான்டாக்டை சூஸ் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ டோட்டலாகவே நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. ஸ்டார்டு கான்டாக்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த காலை வந்து ஸ்டார்டு கான்டாக்டாக ஃபேவரட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அவங்களுடைய கால்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். மற்றவங்க யார் கூப்பிட்டாலும் நம்மளுக்கு ரிங் டோன் வராது, சைலண்ட் மோடில் தான் வரும். ஏன்னா நம்ம டோட்டலாகவே இதில்
மொபைலில் டு நாட் டிஸ்டர்ப் மோட் வந்து எனேபிளில் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் டு நாட் டிஸ்டர்ப் மோடை ஆன் பண்ணி உங்களுக்கு கால் பண்ண வேண்டியவர் கால் பண்ணினதுக்கு அப்புறமா மறுபடியும் டு நாட் டிஸ்டர்ப் மோடை டிசேபிள் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அப்படியே மறந்துட்டு விட்டுட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற பர்சன் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உங்களுடைய மொபைல் டு நாட் டிஸ்டர்ப் மோட்லேயே இருக்கும். அப்போ வரக்கூடிய கால்ஸும் சைலண்டில் வரும். அதனாலையும் ஒரு தனி இஷ்யூ ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் டு நாட் டிஸ்டர்ப் மோடை ரிமூவ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.